சண்முகபரணி சீரியல்ல இப்போ வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. பரணி வந்து இனிமேட்டு உனக்கும் எனக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்ல. இந்த வீட்டுக்கும் எனக்கும் எதுவுமே சம்மந்தம் கிடையாது. நீ யாரோ நான் யாரோங்கிற மாரி பரணி வந்து மாஸ் பண்ணிட்டு வீட்ட விட்டு வெளில போறாங்க. சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. பரணிய வந்து எல்லாரும் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதாங்கிறப்ப, சுத்தி வந்து யாருமே வந்து பேசல. அந்த இடத்துல முத்துப்பாண்டி மட்டும் அவங்களால முடிஞ்சத வந்து பேசுறாங்க. எசக்கியும் வந்து அவங்க பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னனால, எசக்கியும் வந்து சொல் பேச்ச வந்து மீற முடியல. அமைதியா இருக்காங்க. ரூமுக்கு போறாங்க நம்ம பரணி. ஏன்டா இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ செஞ்சாலும் பத்தாதுல. வெங்கடேஷ்னால ரத்னா வந்து எங்க இருந்தா? அவள காப்பாத்துனதே நான் தான். ஆனா கடைசில வந்து அது எதுவுமே உன் குடும்பத்துக்கு தெரியாது. நான் ஏதாவது சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலே, அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன். ஆனா, எனக்கு நீங்க நல்ல மரியாதை வந்து குடுத்துட்ட. நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டல்ல. அப்பன்னா என்ன அர்த்தம்? என்னை யாருமே ஒரு மனுஷியா கூட மதிக்கலல்ல. திட்டு வாங்கறதுக்குன்னே நான் இருக்கேன். ஆனா, இந்த குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையும் வந்து குடுத்துருக்கேனே, அது ஏன்டா உங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமா தெரியவே மாட்டேங்குது? அப்படின்னு சொல்லும்போது, அவ ஏதோ தெரியாம பேசிட்டாங்கிற மாரி சமாளிக்கிறாங்க. இந்த நொரநாட்டியம் பேச்செல்லாம் வந்து சண்முகம், நீ வெளியில வச்சு பேசியிருக்கணும். உன் தங்கச்சின்னு வந்துட்டா தான் என்ன கிள்ளிக்கீரையா வந்து தூக்கி எறிஞ்சிருவல்ல. நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். என் முன்னாடி வந்து நிக்காத. வெளியில போடா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற? வெளியில போறியா இல்லையான்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து சண்முகத்த வந்து வெளியில வந்து அனுப்பிச்சுட்டு கதை வந்து தாப்பா போட்டுறாங்க. பார்த்தீங்களா? நீங்க பண்ணதுனால கடைசியில வந்து அவ என்ன பேச்சு பேசுறான்னு. அண்ணா, பரணி முன்னாடி நம்ம எல்லாரும் வந்து அமைதியா தானே ஆகணுங்கிற மாரி வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து ரத்னாலேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவ எதுக்கு இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்கா? இங்க என்ன ஆச்சுங்கிற மாரி தான் வைகுண்டம்லேருந்து எல்லாரும் பேசுறாங்க. ஏன்டா அவள சமாதானப்படுத்த உனக்கு தெரியாதாங்கிற மாரி வைகுண்டமும் வந்து அவங்க பசங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இனிமேட்டு இந்த வீட்லலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரணி வந்து எல்லா துணியும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பெட்டியில. செல்லக்கனி மாட்டுக்கு எதார்த்தமா ரூம்குள்ள போறப்ப, "அண்ணி, என்ன நீ இப்படியெல்லாம் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க? மரியாதையா இங்கேருந்து போறியா?" அப்படின்னு சொன்னோனே, "அண்ணா, அண்ணா ஓடி வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க" அப்படின்னு சொன்னோனே வந்து, பரணி வந்து எல்லா துணியும் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கத ஒட்டுமொத்த குடும்பமும் பார்க்குறாங்க. என்ன நடந்து போச்சுன்னு, நீ இந்த வீட்ட விட்டு போற மாரி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து ரத்னா வந்து கேட்டோனே, இது என் வாழ்க்கை, என் முடிவு. நான் யாரையும் எதையும் கேட்கல. அம்மாடி நான் பேசியிருந்தது எதுவும் தப்புன்னா மன்னிச்சிரும்மா அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து மன்னிப்பு கேட்குற மாரி நடிக்கிறாங்க. போதும்மா, நீங்க பண்ணது எல்லாம் போதும். இந்த குடும்பத்துக்கு நான் செஞ்சதும் போதும். அதனால நான் முடிவு எடுத்துட்டேன். அம்மாடி ரத்னா வேணாம்மா. நீ இருந்தா தான் இந்த குடும்பமே வந்து நல்லா இருக்கும். ஒவ்வொரு சதி திட்டமும் வந்து நீ தானே முறியடிக்கிற. மாமா நான் யாரு மாமா இந்த வீட்டுக்கு? ஒரு வேலைக்காரி போல தானே நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சவுந்தரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா அது நம்ம ஏகப்பட்ட திட்டம் போடுறோம். எதுவுமே வந்து நிறைவேற்றவே முடியலையே. வெங்கடேஷ் வேற மாட்டிக்கிட்டான். இனிமேட்டு அந்த குடும்பத்த வந்து பழி வாங்குறதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் அமையாது போல இருக்கேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயா எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் தான் நினைக்கிறேன். சவுந்தரபாண்டி நான் சும்மாவா அப்படின்னு சொல்லும்போது பாண்டியம்மா வந்து யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வரும்பா அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா, சௌந்தரபாண்டி, சனியன் 3 பேரும் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, நான் வீட்ட விட்டு போறது தான். என்ன யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரணி மாட்டுக்கு வந்து பெட்டி எடுத்துட்டு நடு ஹால்ல வந்து நிக்கிறாங்க. உன் குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு, உங்க எல்லாருக்கும் ஒரு கும்பிடு. இனிமேட்டு என்ன மறந்துருங்க. நீங்க எப்படி போனாலும் எனக்கு இனிமேட்டு கவலை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஏய் என்னடி நடந்துச்சுன்னு ஓவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரத்னா வந்து கேட்டோன்னே நான் யாருக்கிட்டயும் வந்து பேசல. தப்பெல்லாம் வந்து உங்க மேல இல்ல. என் மேல தான். நீங்க எல்லாரும் என்ன எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெள்ள தெளிவா தெரியுது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன். இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும், ஆனா ஒவ்வொரு வாட்டியும் என் மனச வந்து நோகடிக்கணும்னா மட்டும் வரிசை கட்டிக்கிட்டு அப்படியே வரிசையா வந்து நின்னுகிட்டே இருக்கீங்களே. இந்த வீட்ல எனக்குன்னு பேசுறதுக்கு யாரு இருக்கா? நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க மருமகளே. நீ இல்லன்னா இந்த குடும்பமே இல்ல. மாமா, எல்லாருக்கும் இருக்கிறப்ப அருமையே தெரியாது. இல்லன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா வந்து அரும தெரியும். நான் இப்போதைக்கு போறேன். ஆனா, திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துருவேன். எப்படி இருந்தாலும் பாக்கியத்த வச்சு பேசிறலாம். எல்லா பிரச்சனையும் தீர்த்தரலான்னு சொல்ட்டு, நீங்க கனவுல கூட ஆசைப்படாதீங்க. இந்த பரணி எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு தான் போறா. சண்முகம் இன்னைக்கு செகண்ட் வந்து சொல்றேன். இனிமேட்டு நீ யாரோ, நான் யாரோ, நான் இனிமேட்டு உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்ல. யாராவது அங்க வந்தீங்க நீங்க வாங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு. அது உங்க அத்தையோட வீடு, தாய் மாமா வீடு. நீங்க வந்துட்டு போலாம். ஆனா, எனக்கும் உங்களுக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் கிடையாது. என்ன பார்க்கறதுக்காக அந்த வீட்ல வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான்
சவுந்தரபாண்டி வீட்டுக்கே போறேன். ஏம்மா போயும் போய் வந்து அவன் வீட்டுக்கா போற அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து கேட்குறாங்க. என்ன மாமா சொல்றீங்க? எங்க அப்பா கெட்டவரா இருந்தாலும் பரணி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் எல்லாமே வந்து பண்ணுவாரு. ஆனா நீங்க நல்லவரா இருந்தும் நீங்க எல்லாரும் என்ன வந்து கெட்டவளா பார்க்குறீங்க. 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு மாமா அப்படின்னு சொன்னோனே வந்து, என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட? சின்ன பிரச்சனை எங்கேயோ போயிட்டு இருக்கே விட்டு குடுத்து போம்மா. ஆமாமாம்மா. நான் மட்டும் தான் கடைசி வரைக்கும் விட்டு குடுக்கணுமா? ஏன் நீங்கலாம் அது மாரிலாம் பேச மாட்டீங்களா? விட்டு குடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, நான் இங்கேருந்து போறேன். அவ்வளோதான்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கைய எடுத்துட்டு பரணி மாட்டுக்கும் மாசம் வந்து போறாங்க. போனா போகட்டும். நம்ப எல்லாரும் வந்து இம்புட்டு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இவன் மாட்டுக்கும் போயிட்டு இருந்தா எனக்கு என்னங்கிற மாரி சண்முகம்லேருந்து எல்லாரும் வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் சண்முகம் மட்டும் தனியா வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் வந்து போ ஆரம்பிச்சுடுறாங்க. பரணி இந்த குடும்பத்துக்காக எம்புட்டோ நல்ல விஷயம் செஞ்சிருக்கா. அவ கோவத்திலயும் நியாயம் இருக்கு. ஆனா குடும்பம்னு வந்துட்டா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பரணிக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண முடியாம போயிடுச்சே. தங்கச்சிக்காக, தங்கச்சிக்காகன்னு சொல்லி, உன் வாழ்க்கைய வந்து தொலைச்சிராதடா அப்படின்னு சொல்லி வைகுண்டமும் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து சண்முகம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "பாத்தியாம்மா உன் மருமகள" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது, ஏற்கனவே பரணி வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. "அத்தை, இந்த குடும்பம் வந்து நம்மள என்னைக்குமே வந்து மதிச்சதில்ல. நான் போறேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்கன்னு" சொல்லிட்டு சுடாமணி கிட்ட சொல்லிட்டு தான் வந்து பெட்டி படிக்க எடுத்துட்டு அப்படியே போறாங்க. நம்ம முத்துப்பாண்டி வந்து வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவரும் வந்து கிளம்புறாங்க. "இங்க நடக்கிறது எனக்கு எதுவுமே வந்து பிடித்தம் இல்ல மச்சான். அவ்வளோதான் சொல்ல முடியும். என் தங்கச்சியே வந்து போயிட்டானா, பார்த்துக்கங்க. என்னாலயும் இந்த வீட்ல வந்து இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம முத்துப்பாண்டி இந்த பிரச்சனைய வந்து 2 நாள் 3 நாளுக்குள்ள சால்வ் பண்ணிட்டு, திருப்பியும் பரணி இங்க வந்தா, நான் இங்க இருப்பேன். இல்லாட்டி நானும் இந்த வீட்ட விட்டு போயிடுவேன். பார்த்துக்கங்க. என் தங்கச்சிக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ம சவுந்தரபாண்டிக்கு இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. "அக்கா, காலையிலேயே வந்து நல்ல செய்தி வந்திருக்குக்கா. பரணி வந்து கோச்சிக்கிட்டு வந்து வந்துட்டாளாம். அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இது எல்லாத்தையும் சொன்னாங்க. அங்க என்ன பிரச்சனையா இருக்கும் தம்பி? பரணி கோச்சிட்டு வரானா? இப்பதான்க்கா சூப்பரான சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்த வந்து மிஸ் பண்ண நான் தயாரா இல்ல. அந்த குடும்பத்தையே வந்து பழி வாங்கணும். பரணி தான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த குடும்பத்த வந்து காப்பாத்துறா. இப்ப என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆனா இந்த விஷயம் நிச்சயம் வந்து தீரப்போறது இல்லக்கா. நம்ப இதுதான் வந்து ஆரம்பமா, சவுந்தரபாண்டி இன்னொரு ஆட்டத்த வந்து ஆரம்பிக்க போறான். கையில வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பிரச்சனை வந்து பெருசாக்குறேன். என் பொண்ண வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்து போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பரணி வந்து இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திட்டு யார் பேச்சையும் கேட்காம வெளிநாட்டுக்கு போக மட்டும் ஒத்துக்கிட்டானா, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். என்கிட்ட செமையா வந்து மாட்டிக்க போகுது சண்முகத்தோட என்டையர் ஃபேமிலியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தம்பி, இனிமேட்டு தான் தம்பி நம்ப எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க போறோம். ஆமாங்க்கா, இத்தன நாளா தோத்து போன சவுந்தரபாண்டி தான் பார்த்துருக்க. இப்ப ஜெயிக்கிற சவுந்தரபாண்டிய இனிமேட்டு தான் பார்ப்பேன்னு அவங்க வந்து முடிவெடுக்குறாங்க.